எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோல ஜூலை 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூலை 10 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சமீபத்தில் தமிழகத்திலிருந்து கடத்தப்பட்ட 3 சிலைகளை திருப்பி ஒப்படைக்க எந்த நாடு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் 18 ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. உலகிலேயே அதிக மீன்களை உற்பத்தி செய்யும் நாடுகளில் 2வது இடத்தில் உள்ள நாடு எது? ஆன்சர் நம்ம இந்தியா செகண்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சீனா இருக்கு. தமிழகத்தில் 15,037 கோடி மதிப்பீட்டில் மின்கல ஆற்றல் சேமிப்பு ஆலை எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் திருநெல்வேலி. தமிழகத்தில் ஆசிரியர் மாணவர் விகிதம் டேஷ். ஆன்சர் 1:22 அப்படிங்கிற அளவுல டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோங்கிறது இருக்கு. தமிழகத்தில் பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் வழங்கும் மகளிர் விடியல் பயணம் திட்டம் தற்போது எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் மகளிர் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பேருந்துகள்ல பேரை மாத்திருக்காங்க. IMF-இன் புதிய தலைமை பொருளாதார நிபுணராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சில்வானா டென்ட்ரைரோ. எந்த மாநிலத்தை சேர்ந்த ஜல்பாரா என்ற இனிப்பு வகைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மேற்கு வங்க மாநிலம். புவிசார் குறியீடு பெற்றுள்ள பாலாகார் பாரம்பரிய படகுகள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவை? ஆன்சர் மேற்கு வங்க மாநிலம். 2026ஆம் ஆண்டிற்கான WDMMA உலகளாவிய விமானப்படை தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 6ஆம் இடம். சீனா 7வது இடம். சீனா ஒப்பிடுகத்தில் 6th பிளேஸ்க்கு வந்திருக்கு. நீண்ட தூர வழிகாட்டும் பினாகா ராக்கெட் சோதனையை எந்த நிறுவனம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 11th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நாளைக்கு குரூப் 2 குரூப் 4க்காக ஹோல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 13ஆம் தேதி பாலிட்டி பேட்ச் குரூப் 1க்கு ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 2 குரூப் 4க்காக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். வித் டெஸ்டோட இன்க்ளூட் ஆகி வரும். அதை பத்தி டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குவாட் பார்த்துட்டு டுடே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆரம்பிக்கலாம். கவனிங்க. Success is not just about reaching the top, but about climbing, enjoying the climbing. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம வெற்றி அப்படிங்கிறது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த மலை உச்சிக்கு போறதுதான். நான் ஃபைனலா நான் சந்தோஷமாவேன் அப்படின்னா, சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா, ஃபைனலா அந்த இடத்த டாப் ரீச் பண்ணாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க ப்ராசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையான ஒரு வேலையை நம்ம பண்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். டெய்லி ப்ராசஸே ரொம்ப சிரமமா இருக்க மாதிரி பண்ணிட்டு இருப்போம். ஸோ வெற்றி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பிரியாணி லாஸ்டா என் வாயில வைக்கும் போதுதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு இருக்காம, பிரியாணி செய்யும் போதே இதெல்லாம் போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும், ஸோ ரிசல்ட் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை செய்யும் போதே ரசிச்சு பண்ணணும். அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றத நம்ம ஒரு வீணான டைமா நினைக்காம அது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான நேரம் அப்படின்னு சொல்லி அப்படி நினைச்சு இன்னும் உள்ள எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஃபைனலா நீங்க அதை வாயில வைக்கும் போது டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கணும் உங்களுடைய ஜேர்னிங்கிறது. இங்க டெய்லி நம்ம படிக்கிறதே ரொம்ப சிரமமாகவும், காலையில எந்திரிக்கிறது சிரமமாகவும், இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாரியும், நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது சந்தோஷமா தான் பண்ணணும். துன்பமா நினைச்சு பண்ணோம் அப்படின்னா அந்த வேலை கிடைச்சாலும் அந்த இன்பம் நமக்கு கிடைக்காது. சரிங்களா? எப்போதுமே டாப் தான் ப்ரையாரிட்டின்னு கிடையாது, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறுறதுமே ப்ரையாரிட்டி தான். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக். தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் யார்? ஆன்சர் அனில் மேனன். ஸோ இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசாவை சேர்ந்த அனில் மேனன் செல்றாங்க. ஸோ கஜகஸ்தான்ல இருந்து இப்போ அனுப்ப போறாங்க. இவர் எதுக்காக அனுப்ப போறாருன்னா, அங்கே விண்வெளியில அதுவும் புவியீர்ப்பு விசை கம்மியா இருக்க இடத்துல எப்படி மனிதர்களுடைய உடல் அப்படிங்கிறது செயல்படுது, அந்த மாதிரியான விஷயங்களை ஆய்வு செய்யறதுக்காக இவர் விண்வெளிக்கு செல்றாரு. அனில் மேனன் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், நாசால ஒர்க் பண்றவர். இப்போ கஜகஸ்தான்ல பைகானூர் விண்வெளி ஏவுதளத்துல இருந்து இவர் சோயூஸ் MS-29 அப்படிங்கிற விண்கலம் மூலமா விண்ணுக்கு அனுப்பப்பட போறாங்க. அடுத்து ரீசன் நியூஸ். ஆர்டமிஸ் 3 திட்டம் நாசானால
மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்புவதற்கான, அதாவது விண்வெளியில நிலவுக்கு அனுப்புவதற்கான ஒரு திட்டம் தான் ஆர்டமிஸ் திட்டம். இப்போ ரீசெண்டா ஆர்டமிஸ் 2 திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா மனிதர்கள் இது வரைக்கும் விண்வெளியில மேற்கொண்ட மிக நீண்ட தூர பயணம் அப்படிங்கறது ஆர்டமிஸ் 2 திட்டத்தின் மூலமாக அச்சீவ் பண்ணிருப்பாங்க. 4 பேரை அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். நிலவுடைய மறுபக்கத்துக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஆக்சின் 4 திட்டம். ஆக்சின் 4 திட்டத்தின் கீழ் நம்ம இந்திய வீரர் சுபான்சு சுக்லா வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாருன்னு பார்த்திருப்போம். ஸோ அவர் தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன ஃபர்ஸ்ட் இந்தியன். அதே மாதிரி விண்வெளிக்கு சென்ற 2வது இந்தியர். முதல் இந்தியர் யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், மேற்கூரை சூரிய சக்தி மின் திட்டத்தை ஊக்குவிக்க 8482 கோடி கடனுதவியை எந்த வங்கி வழங்குகிறது? ஆன்சர் வேர்ல்ட் பேங்க். உலக வங்கி பாத்தீங்கன்னா இப்போ மேற்கூரை சூரிய சக்தி மின் திட்டம், அதாவது பிரதான் மந்திரி சூர்யா கர் முஃப்தி பிஜிலி யோஜனான்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். அல்லது சூரிய வீடு மின்சார திட்டம், இலவச மின்சார திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இந்த ஸ்கீமை. அதாவது என்னன்னா 1 கோடி வீடுகள்ல மேற்கூரைகள்ல சோலார் பேனல்ஸை பொருத்தி அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய வீடுகளா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 300 யூனிட் வரைக்கும் இலவசமான மின்சாரமானது வழங்கப்படும். அந்த மாதிரி மேற்கூரைகள்ல சோலார் பேனல்ஸை வந்து பொருத்துறாங்க அப்படின்னா அதுக்கான மானியமும் கொடுப்பாங்க. ஸோ 74,000 ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா மானியம் கொடுக்குறாங்க. மீதமுள்ள தொகைக்கு அவங்க வந்து குறைந்த வட்டியில 6.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அவங்க வங்கிகள்ல கடனுதவி பெறுவதற்கான வழிவகையும் செய்யப்படுது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கனால இந்த ஸ்கீமுக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் வந்து ஒரு கடனுதவியை வழங்க போறாங்க 8482 கோடியில. இந்த மேற்கூரைகள்ல சோலார் பேனல்ஸை பொறுத்து மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான திட்டம் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல 78,000 வரைக்கும், ஸோ 74,000 சொல்லியிருப்பேன், 78,000 ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா அந்த சப்சிடி மானியம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பேங்க்ல வந்து மீதமுள்ள தொகைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 6.5% ரேட்ல குறைந்த வட்டிக்கு வந்து அந்த கடன் உதவியும் பெற்றுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் 2025க்குள்ள நமக்கு என்ன டார்கெட் இருக்கு அப்படின்னா நான் ஃபாசில் ஃபியூவல் எனர்ஜி சோர்சஸ் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறது, அதாவது புதைப்படிவமற்ற எரிபொருள் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறத 2035க்குள்ள நம்ம 60% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு. இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 50%க்கு மேல நம்ம உற்பத்தி செய்யறோம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக. அடுத்த 2070ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம இந்தியாவுடைய டார்கெட் என்னன்னா நோ ஃபாசில் ஃபியூல் யூஸ், அதாவது புதைப்படிவ எரிபொருளை யூஸ் பண்ணக்கூடாது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனுக்கு, மின்சார உற்பத்திக்கு அப்படின்னு சொல்லி டார்கெட் இருக்கு 2070க்குள்ள. ஸோ சேம் அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். உலக வங்கி கடன் கொடுக்க போறாங்க. இந்த ஸ்கீம் 2024 லான்ச் பண்ண ஸ்கீம். 1 கோடி வீடுகளில் சோலார் பேனல் பொருத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யறது 78,000 மானியம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் குறைந்த வட்டியில கடனுதவி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 2035க்குள்ள நமக்கு வந்து இந்த புதைப்படிவமற்ற எரிபொருள் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறது 60% ஆக்கணும். அடுத்து 2070க்குள்ள மொத்தமாவே புதைப்படிவமற்ற எரிபொருள் மூலமாக தான் மின்சாரம் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், அந்த திட்டத்துக்கு மாற்றா VPG ராம்ஜி திட்டம் லான்ச் பண்ணிருக்காங்க. ஜூலை 1ல இது அமலுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்திருப்போம். இது திருப்பதில தான் வந்து இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. திருப்பதில உள்ள கிராமத்துல அந்த டேஸ் வந்து 100 டேஸ்ல இருந்து ஒர்க்கிங் டேஸ் 125 டேஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஸ்கீம்ல. இந்த ஸ்கீமுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வந்து 7,957.57 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அவசர கால கடன் உறுதியளிப்பு திட்டம் 2020ல லான்ச் பண்ணாங்க. இந்தியாவுடைய சீர்திருத்த திட்டம் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ்க்காக பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு திட்டத்துக்காக வேர்ல்ட் பேங்க் வந்து $1.5 பில்லியன் வந்து கடன் உதவி கொடுக்குறாங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக், அமெரிக்காவிற்கு பிறகு மறுபயன்பாட்டு ராக்கெட் சோதனையை எந்த நாடு வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் சீனா. அமெரிக்காவுடைய எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணி மறுபடியும் அந்த ராக்கெட்டை பூமிக்கு கொண்டு வந்து இன்னொரு ரீலான்ச்சுக்கு யூஸ் பண்ற வகையில மறுபயன்பாட்டு ராக்கெட்டை வந்து டெஸ்ட் பண்ணி இப்போ இந்த துறையில வந்து ரொம்ப முன்னேறி போயிட்டு இருக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். ஸோ இப்போ அந்த வரிசையில சீனாவும் இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க மறுபயன்பாட்டு ராக்கெட். ஸோ லான்ச் பண்ணி அதை மறுபடியும் பூமிக்கு கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெற்றிகரமாக. 2015ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் இந்த மாதிரி ராக்கெட்டை வந்து ரீயூஸ் பண்றது, மறு லான்ச்சுக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி அந்த தொழில்நுட்பத்தை வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுல முன்னேறி போயிட்டு இருக்காங்க.
இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறமா சீனா இதே மாதிரி ஒரு டெக்னாலஜியை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2015 ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த மைல்கல்ல சீனாவும் எட்டியிருக்கு. என்ன ராக்கெட்னா லாங் மார்ச் 10B ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணி அந்த மாதிரி மறுபடியும் பூமிக்கு கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது திரவ எரிபொருளில் இயங்கக்கூடியது. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட், செயற்கை கருத்தரிப்பு மையங்களை ஒழுங்குபடுத்த யாருடைய தலைமையில் உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆஷா மேனன். ஸோ இப்போ தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஆஷா மேனன் அவர்கள் தலைமையில தான் இப்போ செயற்கை கருத்தரிப்பு மையங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு உயர்நிலை குழு அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அதிகமா இந்த செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் மூலமாக குழந்தை பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்ப அந்த துறையை ஒழுங்குபடுத்துறது, அதுக்கான விதிமுறைகள் கட்டுப்பாடுகளை விதிக்கிறது சம்பந்தமாக ஆய்வு செய்யறதுக்காக தான் ஆஷா மேனன் அவர்கள் தலைமையில இப்போ உயர்நிலை குழு அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. ஆஷா மேனன் வந்து தில்லி உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி. இவங்க தலைமையில குழு அமைச்சிருக்காங்க. இவங்க ART சட்டம் 2021, அப்புறம் வாடகை தாய்மை சட்டம் 2021, இதுல திருத்தங்கள் முன்மொழிஞ்சு 2026 திருத்த சட்டம் கொண்டு வருவதற்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல உள்ள ப்ரொவிஷன்ஸையும் இவங்க வந்து ஆய்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இதை யார் அமைச்சிருக்காங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம். தேசிய மகளிர் ஆணையம்னா இது 1992 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 1990 தேசிய மகளிர் ஆணைய சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டதான் தேசிய மகளிர் ஆணையம். தேசிய மகளிர் ஆணையத்துடைய வேலை என்ன அப்படின்னா மகளிரை மேம்படுத்துறது, அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது சம்பந்தமாக கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள ப்ரொவிஷன்ஸ் ஆய்வு செய்யறது, புதுசா சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதில் உள்ள ப்ரொவிஷன்ஸ் ஆய்வு செய்யறதெல்லாம் வந்து மகளிர் ஆணையம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. என்னென்ன மாதிரி சட்டங்கள் இயற்றினா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பரிந்துரைகளும் வழங்குவாங்க. மகளிர்களை பாதுகாக்குவதற்கான அவங்க ஏதாவது புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த புகார்களை வந்து விசாரிக்கிறதுக்கான சாட்சிகளை வந்து கூப்பிடுறது, அதுக்கான ஆவணங்களை சரிபார்க்கிறது, இந்த மாதிரி ஒரு கோர்ட் மாதிரியும் நீதிமன்றம் செயல்படுற மாதிரியும் மகளிர் ஆணையம் வந்து இந்த மகளிருக்கு ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா செயல்படுவாங்க. ஸோ இது 1992 ஜனவரியில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. தலைவர் வந்து விஜயா கிஷோர் ரஹத்கர். 1990ஆம் ஆண்டு சட்டத்தின்படி தான் இந்த ஆணையம் நிறுவப்பட்டது. இதுல ஒரு தலைவர் இருப்பாங்க. பெண்கள் நலன்ல சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு 5 உறுப்பினர்களை வந்து இதுல அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அடுத்து நிர்வாகத்துல நிபுணத்துவம் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் செயலரையும் இதுல அப்பாயிண்ட் பண்ணுவாங்க மகளிர் ஆணையத்துல. அடுத்து ரீசன்ட் நியூஸ், உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகள்ல நம்ம தமிழ்நாட்டில இருந்து வி மோகனா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. CBS உடைய தலைவராக லோகண்ட பிரசாத் சீதாராம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துடைய கொலீஜியத்துல இப்போ PS நரசிம்மா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், ஆயுஷ்மான் பாரத் எண்ம திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021 தான் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். ஸோ இப்போ APDM அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாகவும் கேட்கலாம். இது 2021 லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த சுகாதார சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இணையத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணணும், டிஜிட்டலைஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்கா இல்லாமல் இப்போ ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆதார் கார்டுக்கு ஆதார் நம்பர் வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு டிஜிட்டலா நம்மளுடைய ஆவணங்கள்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி இப்போ நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுத்திருக்கோம், இப்போ ஒரு மருத்துவமனையில நமக்கு என்ன மருந்துகள்லாம் கொடுத்தாங்க, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், இன்னொரு மருத்துவமனைக்கு போறோம் அப்படின்னா அந்த எண்ணு கொடுத்தோம் அப்படின்னாலே அந்த டாக்டர் வந்து நம்மளோட அனுமதியோட என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து அவங்க வந்து அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. ஸோ அந்த வகையில தான் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன்ங்கிறது 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தின் கீழ் தான் ரீசெண்டா ஆரோக்கிய சேது 2.0 அப்படிங்கிற ஒரு ஆப்பையும் லான்ச் பண்றதா நம்ம பார்த்திருப்போம். இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா, அதாவது டிஜிட்டல் மிஷன் கீழே 93.95 கோடி கணக்குகளானது ஓபன் பண்ணியிருப்பதா சொல்லியிருக்காங்க. அதுல 105 கோடிக்கும் மேல ஆவணங்களானது அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 14 இலக்க எண் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் இதுல பதிவு செய்யறவங்களுக்கு. அது எல்லா ஹெல்த் ரிப்போர்ட், நம்மளுடைய என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம், என்னென்ன டெஸ்ட் பண்ணிருக்கோம், அந்த ரிப்போர்ட் எல்லாமே அதுல அப்லோட் பண்ணிட்டோம்னா சேஃபா இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க கனெக்ட் பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு முடிவு எடுத்துக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் SDG 3. ஸோ நம்ம இனிமேல் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ்ல
எஸ்டிஜியும் ஆட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ எஸ்டிஜி அப்படின்னா என்ன, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஒரு 17 கோல்ஸ் இருக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. 2030 அந்த 17 கோல்ஸையும் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ 2030 33.3% கோல்ஸை தான் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ரீசெண்டாக எஸ்டிஜி ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் சொல்லியிருப்பாங்க நம்ம 94வது இடத்துல இருக்கோம் அந்த எஸ்டிஜி இண்டெக்ஸில் அப்படின்னும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் எஸ்டிஜி 3 அப்படிங்கிறது என்னன்னா, 3வது கோல் என்னன்னா நல்ல ஆரோக்கியம், ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஸோ மக்கள் வந்து சுகாதாரமாக நல்வாழ்வை வாழணும் அப்படிங்கிறதா எஸ்டிஜி 3. இந்த கோல் அடையணும் அப்படின்னா டிஜிட்டலைஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் எல்லாம் ஈஸியாயிரும், ஹெல்த் அவங்க ட்ரீட்மெண்ட் பெறுவது அப்படிங்கிறது ஈஸியாயிரும். ஸோ எஸ்டிஜிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டமானது இருக்கு. நெக்ஸ்ட் டிஜிட்டல் மயமாக்கல் எஸ்டிஜி 9ல கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் மயமாக்கல் அப்படிங்கிறது என்ன, எஸ்டிஜி 9 என்னன்னா நம்மளுடைய தொழிலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னோவேஷன் கண்டுபிடிப்புகள் இன்க்ரீஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும் அப்படிங்கிறத எஸ்டிஜி 9. அந்த எஸ்டிஜி 9க்கு இந்த டிஜிட்டல் மயமாக்குறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதாவது அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இதுலேயே வந்து இந்த எஸ்டிஜி கோல்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தோல் அல்லாத காலனி தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் எங்கு அடிக்கல் நாட்டியுள்ளார்? ஆன்சர் கரூர். ஸோ முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கரூர்ல வந்து இப்போ அடிக்கல் நாட்டியிருக்காங்க. தோல் பயன்படுத்தாம காலணிகள் உற்பத்தி செய்வதற்கான ஆலை அமைக்கிறதுக்காக இப்போ கரூர்ல அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. ஸோ காலணிகள் உற்பத்தி செய்யறதுக்காக. ஸோ எவ்வளோ கோடியில் 850 கோடியில் அடிக்கல் நாட்டிருக்காங்க. இது வந்து எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அடிடாட்ஸ் நிறுவனம் சார்பில் தான் அமைக்கப்படுது இந்த ஆலை. நெக்ஸ்ட் இப்போ செப்டம்பர் 15 தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட இருக்கு அண்ணாவுடைய பிறந்த நாள்ல. ஸோ இது என்னன்னா ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு கிராம் அளவுள்ள தங்க மோதிரம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். இந்தியாவில் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ள நகரம் எது? ஆன்சர் அனைத்துமே. சென்னை, மதுரை, நாக்பூர், இது ரெண்டும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளது. நாக்பூர். ஸோ இந்த 3 சிட்டியுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு 14 நகரங்கள் பார்ப்போம். டாப் 500 அதிகமாக வெப்பத்தினால பாதிக்கப்படக்கூடிய நகரங்கள் வரிசையில் டாப் 50ல இந்தியாவிலேருந்து 14 நகரங்கள் இடம்பெற்றிருக்கு. அதுல 2வது இடத்துல குஜராத்துடைய அகமதாபாத் அப்படிங்கிறது இருக்கு. யார் இதை ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் இது சம்பந்தமான டீட்டெயிலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து அதிக வெப்பத்தினால பாதிக்கப்படக்கூடிய நகரமாக ஈராக் நாட்டுடைய அல் பஸ்ரா நகரமானது இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல குஜராத்துடைய அகமதாபாத் இருக்கு. அடுத்து நாக்பூர் இருக்கு 4th பிளேஸ்ல. அடுத்து மதுரை பாருங்க, தமிழ்நாட்டுடைய நகரம் 7வது இடத்துல இருக்கு. அடுத்து ஹைதராபாத் வந்து 10வது இடத்துல இருக்கு. ஸோ கடும் வெப்ப பாதிப்பு ஏற்படக்கூடிய நகரங்களுக்கான ஒரு தரவரிசையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டாப் 50ல இந்தியாவிலேருந்து 14 நகரங்கள் அப்படிங்கிறது இடம்பெறுது. தமிழ்நாட்டிலேருந்து சென்னை, மதுரை இதில் இடம்பெறுது. நாகபுரி, புனே, பெங்களூரு, கான்பூர், லக்னோ, ஜெய்ப்பூர் இந்த சிட்டிஸ்லாம் அதில் வருது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஈராக், செகண்ட் பிளேஸ் வந்து அகமதாபாத் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து 95% எந்த பகுதிகள் பாதிக்கப்படும் அதிக வெப்பத்தினால அப்படின்னு பார்த்தோம்னா தெற்காசியா, அப்புறம் ஆப்பிரிக்கா, சஹாரா ஆப்பிரிக்கால உள்ள பகுதிகள் தான் பாதிக்கப்படும். அந்த பகுதிகளுக்குள்ள நம்ம இந்தியா, பாகிஸ்தான், நைஜீரியா, கானா இந்த 4 நாடுகளும் இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ஸ்டேட். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமையை கண்காணிக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆக்சுவலா இது வந்து அப்பாயின்மெண்ட்ல வரும். யாருடைய தலைமைனா ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில. ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமைகளை தடுக்கிறதுக்காக SC ST அவங்க மேல வன்கொடுமைகள் நடக்குது இல்லையா, அதை வந்து தடுக்கணும், அதை ஆராய்வதற்காக உயர்நிலை குழு அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. தமிழக அரசு ஆணை பிறப்பிச்சிருக்க அமைச்சு. இதுல ஒரு 8 அமைச்சர்கள் உறுப்பினர்களா இருப்பாங்க. பிளஸ் ஒரு 37 MLAக்கள் இதுல உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். உலக அளவில் இந்திய வாகனத்துறை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 3ஆம் இடம். ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வாகனத்துறை அப்படிங்கிறது 3ஆவது இடத்துல இருக்கு.
ஸோ நம்ம நாட்டில் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் ஒரு ஃபியூவல் அப்படின்னு சொல்லி எரிபொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ரஜன் தான் வந்து ஃபியூச்சரில் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஃபியூவலாக, அதாவது எரிபொருளாக பார்க்குறோம். ஸோ அந்த எரிபொருள் ஹைட்ரஜனை வந்து எரிபொருளாக வச்சு நாட்டில் 10 வழித்தடங்களில் பரிசோதனையானது மேற்கொள்ள போகிறாங்க. அது நிறைய சாலை விபத்துகள் அப்படிங்கிறது ஏற்படுது இல்லையா? இந்த சாலை விபத்துகளால் ஏற்படக்கூடிய இழப்பு அப்படிங்கிறது நம்ம மொத்த ஜிடிபியில் 3% அப்படிங்கிற அளவில் இருக்கு. அடுத்து இந்தியாவுடைய வாகனத்துறை மதிப்பு முன்னாடி 14 லட்சம் கோடியா இருந்துச்சு. இப்போ 22 லட்சம் கோடியா இன்க்ரீஸ் ஆகி இப்போ உலக அளவுல வாகனத்துறையில இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ஸோ சேம் அதே விஷயம் தான் இங்கேயும் நம்ம கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் நேஷனல் E20 பெட்ரோல் காரணமாக ஏறக்குறைய எத்தனை லட்சம் டன் கரியமில வாயு வெளியேற்றம் குறைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 952 lakh டன்ஸ். 952 லட்சம் டன்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது குறைஞ்சிருக்கு. எதனால? E20 பெட்ரோல்னால. E20 அப்படின்னா என்னது? எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோலை தான் நம்ம E20 அப்படின்னு சொல்றோம். பெட்ரோல்ல பாத்தீங்கன்னா 100% பெட்ரோல் இல்லை, அதுல 20% வந்து இந்த எத்தனால் தான் கலந்துருக்காங்க. எத்தனால் அப்படிங்கிறது கரும்பு, மக்காச்சோளம், அப்புறம் அரிசி கழிவுகள் ஆகுது இல்லையா, அதுல இருந்து உற்பத்தி செய்யறது தான் எத்தனால் அப்படிங்கிறது. தாவர கழிவுகள்ல இருந்து உற்பத்தி செய்யறோம் எத்தனால். ஸோ இப்போ இந்த எத்தனாலை வந்து பிளெண்ட் பண்ணி பெட்ரோலில் பிளெண்ட் பண்ணி இப்போ நம்ம ஃபியூவல் ஸ்டேஷனில் பெட்ரோல் பங்க்லேருந்து நம்ம இப்போ வாகனங்களுக்கு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இப்போ எத்தனால் அப்படிங்கிற இந்த மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2003 இந்த மாதிரி எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 9 மாநிலங்கள் 4 யூனியன் பிரதேசங்களில் 5% மட்டும் எத்தனால் வந்து பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து 2013 நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூல்ஸ், அதாவது உயிரி எரிபொருளுக்கான தேசிய கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 2018 நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூல்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 20% வரைக்கும் பிளெண்ட் பண்ணணும். 2030ஆம் ஆண்டுக்குள்ள பெட்ரோல்ல 20% எத்தனால் வந்து பிளெண்ட் பண்ணணும், கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருப்பாங்க. இந்த டார்கெட்டை நம்ம 5 years பிஃபோரே 2025 வந்து ரீச் பண்ணியிருப்போம். ஸோ எத்தனால் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம், பெட்ரோலில் கலந்துக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னைக்கு ஸ்டார்டிங்கில், அதாவது ஒரு திடுத்திப்புன்னு வந்தது கிடையாது. இது 2001 முன்னாடி பிளான் பண்ணி 2001 அதுக்கான முன்னோடி திட்டம் கொண்டு வந்து 2003 வந்து 5% பிளெண்ட் பண்ணலான்னு கொண்டு வந்து அதுக்கான கொள்கை கொண்டு வந்து அப்புறமா 2030க்குள்ள 20% பிளெண்ட் பண்ணணும்னு டார்கெட் வச்சு 2025 நம்ம அந்த டார்கெட்டை ரீச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜேர்னி தான் இந்த எத்தனால் பிளெண்டிங் அப்படிங்கிறது. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்லாம் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஸ்டிஜி கோல்ஸ் ரீச் பண்றதுக்கு எத்தனால் பிளெண்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா விவசாயிகளுக்கு வருமானத்தை தருது. அதுக்கடுத்து நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யறோம் கச்சா எண்ணெய். ஸோ அப்போ அந்த அளவை குறைக்கலாம் எத்தனால் பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அது குறையுது. நம்ம அந்நிய செலாவணி அப்படிங்கிறது இதனால செலவாகிறது பாதிக்கப்படாம அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது அதிகமாகுது. விவசாயிகள் வந்து பயன்படுறாங்க. இந்த மக்காச்சோளம் விவசாயிகள், கரும்பு விவசாயிகளா இருக்காங்க அப்படின்னா அவங்க அதிக வருமானம் இதன் மூலமாக அவங்க ஈட்டுறாங்க. ஸோ இது எஸ்டிஜி கோல்ஸ்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா SDG 7 என்ன மலிவான மற்றும் தூய்மையான ஆற்றல். நமக்கு எத்தனால் பிளெண்ட் பண்றதுனால எத்தனால் அப்படிங்கிறது பிளான்ட்ல இருந்து தானே எடுக்கிறோம். ஸோ இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தானே. ஸோ அப்போ தூய்மையான புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாக இருக்கு. மலிவான விலையிலையும் இப்போ கச்சா எண்ணெய் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்ரோல் விலையும் குறைஞ்சிரும். அடுத்து SDG 13 காலநிலை நடவடிக்கை. ஸோ இப்போ நம்ம பயோஃபியூல்ஸ் இந்த எத்தனால் வந்து யூஸ் பண்றதுனால பிளெண்ட் பண்றதுனால நார்மலா வாகனங்களை ரிலீஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடை விட இதுல கம்மியான அளவு தான் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். SDG 8 இது என்ன நல்ல வேலை வாய்ப்புகள். ஸோ 8ல என்ன சொல்றாங்க, இப்போ மக்காச்சோளம் உற்பத்தி அதிகரிக்கிறது, அந்த துறையில அதிகமாகவாங்க, மக்கள் வந்து அதிகமாவாங்க. அதே மாதிரி கரும்பு உற்பத்தி அதிகரிக்கும், அது சம்பந்தமான துறையில வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணும். அடுத்து SDG 12 பொறுப்பான நுகர்வு. ஸோ நிறைய விவசாய பொருட்கள் உற்பத்தியாகி வீணாகுது. ஸோ இப்போ எத்தனாலுக்கு அதை பிளெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பொறுப்பான நுகர்வு அப்படிங்கிற அளவுல வேஸ்ட் ஆகாம நம்ம நுகர்வு பண்றோம். ஸோ 2014 to 15 பார்த்தீங்கன்னா 1.9 லட்சம் கோடியாக அந்நிய செலாவணியானது சேமிக்கப்பட்டிருக்கு இந்த எத்தனால் பிளெண்டிங்னால. அடுத்து 316 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடு கச்சா எண்ணெய் இறக்குமதி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. நம்ம வெளிநாட்டிலேருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றது. 952 லட்சம் டன் கரியமில வாயு வெளியேற்றம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு.
அடுத்து 1.66 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகையானது வழங்கப்பட்டிருக்கு விவசாயிகளுக்கு. அடுத்த ஷார்ட் நியூஸ், பலதாரம் மனம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு நல உதவி திட்டங்கள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அசாமுடைய பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதிகபட்சமாக வெளிநாடு சுற்றுலா பயணிகள் வந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்சிக்கு தான் அதிகமா வந்திருக்காங்க. அடுத்து செங்கல்பட்டு, தஞ்சாவூர், சென்னை, நாகை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஃபாரினர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ ஃபைனலி வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம், டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நாளைக்கு குரூப் 1 குரூப் 4க்கான ஹோல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 15ஆம் தேதி லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் குரூப் 1 குரூப் 4க்காக. அதில் எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணுவோம். ப்ளஸ் உங்களுக்கு அதில் டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகி வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி PDF ப்ரொவைட் பண்ணுறோம். பாலிட்டி பேட்ச் குரூப் 1க்கு 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் யார்? ஆன்சர் அனில் மேனன். மேற்கூரை சூரிய சக்தி மின் திட்டத்தை ஊக்குவிக்க 8482 கோடி கடனுதவியை எந்த வங்கி வழங்குகிறது? ஆன்சர் வேர்ல்ட் பேங்க் வந்து வழங்குது. அமெரிக்காவிற்கு பிறகு மறுபயன்பாட்டு ராக்கெட் சோதனையை எந்த நாடு வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் சீனா. செயற்கை கருத்தரிப்பு மையங்களை ஒழுங்குபடுத்த யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆஷா மேனன். ஆயுஷ்மான் பாரத் எண்ம திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021ஆம் ஆண்டு. தோல் அல்லாத காலனி தொழிற்சாலை அமைக்க முதல்வர் எங்கு அடிக்கல் நாட்டியுள்ளார்? ஆன்சர் கரூர். இந்தியாவில் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ள நகரம் எது? ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபோவ். சென்னை, மதுரை, நாக்பூர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமைகளை கண்காணிக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விஜய். உலக அளவில் இந்திய வாகனத்துறை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 3rd place. E20 பெட்ரோல் காரணமாக ஏறக்குறைய எத்தனை லட்சம் டன் கரியமில வாயு வெளியேற்றம் குறைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 952 லட்சம் டன் குறைஞ்சிருக்கு. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.